நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான இட்லி உப்புமா தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனில் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க எவ்வளோ ஈஸியாக நம்ம ஒரு இட்லி உப்புமா செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த இட்லி உப்புமா செய்யறதுக்கு ஒரு 6 இட்லி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இட்லியை அப்படியே சுட்டு கூட எடுத்துக்கலாம், இல்லை நம்ம மீந்த இட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த இட்லியாக இருந்தாலும் நம்ம அதை எடுத்துக்கலாம். அந்த இட்லியை இதே போல் சின்ன சின்னதாக நல்லா உதிர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இட்லியை இதே போல் நல்லா உதிர்த்து எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் தூள் எல்லா இட்லியிலையும் படும்படி நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்குது. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பையும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். கேஸை சிம்மில் வச்சுட்டு இந்த பருப்பு ரெண்டுத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 காஞ்ச மிளகாவை சின்ன சின்ன கிள்ளி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு மிளகாய் எல்லாம் நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் இது நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இட்லி உப்புமாவுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இங்கே 2 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சு சேர்த்துருக்கேன். இதே போல் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம உதிர்த்து வச்சுருந்தோம்ல இட்லி, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கேஸை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை கலந்து எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இட்லி மாவில் உப்பு சேர்த்துருக்கோன்றதுனால நான் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டதுனாக்கா நீங்கள் இதில் கொஞ்சமாக உப்பு கூடவே பெருங்காயத்தூள் வேணுன்னா கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இதே போல் நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ நம்மளுடைய இட்லி உப்புமா உதிரி உதிரியாக ரெடியாகி வந்திருக்குது. ஆக்சுவலாக இட்லினாலே யாருக்கும் பிடிக்காது. இதே போல் நம்ம உப்புமா செஞ்சு சாப்பிடும்பொழுது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் ஆகட்டும், சின்னவங்களும் ஆகட்டும், எல்லாருமே இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு எதுவும் தேவைப்படாது. வேணும்னா நம்ம உடச்சக்கல்ல தேங்காய் சட்னி இருக்கு இல்லையா, அதை இதை அரைச்சி இது கூட சேர்த்து சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம உப்புமா உதிரி உதிரியாக ரெடியாகி வந்துடுச்சு. வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் இந்த உப்புமாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த உப்புமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னாக்கா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.